இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற பெருசு இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபயர் டிவி சேனல் மூலயமா பெருசு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களங்க. அந்த பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறார். நல்ல யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதாவது நம்ம வீட்டில் ஒரு வயசான ஒரு தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும், பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும், எதிர்த்த வீட்டில் ஒரு தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கும். டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அழகாக பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி வைபோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுவரை நம்ம படங்களில் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு வைபவ் நீங்கள் பெருசில் நீங்கள் பார்க்கலாம். டைரக்டரு என்ன சொல்ல நினச்சிருக்கிறாரோ அதை கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். போர் அடிக்காமல் போகுது. 1-2 இடங்களில் லாக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டு படங்கள் மக்கள் ஆதரித்தாங்க அப்படின்னா நிறைய படங்கள் இதே மாதிரி ஒரு வெற்றி படம்னே நம்ம சொல்லலாம். பெருசை பொறுத்தளவு ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த கேரக்டரு, அந்த ஸ்க்ரீன் பிளேமாங்க பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிட்டாங்க. அந்த அடுத்த சீன் மனம், அதான் என்ன சொல்கிறது, ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு திருப்தியாக வருவோம் பார்த்தீங்களா. அது சின்ன பட்ஜெட்டு படங்கள் ரொம்ப கம்மி அந்த மாதிரி வர்றது. பெருசு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். சந்தோஷமாக ஒரு அழகா மைண்ட் ரிலாக்ஸாக, ஒரு டென்ஷனில் போனோம், படம் பார்த்தோம், ஒரு ரிலாக்ஸாக நம்ம வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் இந்த வயசான ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த பேரன் பேத்திகள்லாம் எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு திரைக்கதை நல்ல அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. டைம் கிடச்சா போய் பாருங்கள். பெருசு தான். என் உயிர் நண்பர்களே, உங்களின் நண்பன் ரம்யா சரோஜாராஜ். அடுத்தால ஒரு நல்ல ஒரு படம் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபயர் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.